தக்கலை அருகே காதலிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வாலிபர் தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள துண்டத்துவிளை பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ், வயது 21. MBA பட்டதாரியான விக்னேஷ் கல்லூரியில் படிக்கும்போது அவருடன் படித்து வந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வரவே அவர்களது வீட்டிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் விக்னேஷ் தனது காதலியை சந்தித்து அவரை திருமணம் செய்வதற்கு சம்மதம் கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் மனமுடைந்து விக்னேஷ் நேற்று வீட்டின் மாடியில் உள்ள அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அவரது தாயார் மதியம் சாப்பிடுவதற்காக அவரை அழைக்க மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு அறையில் விக்னேஷ் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கதறி அழுதார். அவரது கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர். பின்னர் இதுகுறித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விக்னேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து விக்னேஷின் அறையை போலீசார் சோதனை செய்தபோது அவர் காதலிக்காக எழுதி வைத்திருந்த கடிதம் சிக்கியது. அந்த கடிதத்தில், நான் வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன், இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு சென்றிடுவேன் என எழுதியுள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணம் செய்ய காதலி மறுத்ததால் பட்டதாரி வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.